ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, ரோப்ளாக்ஸில் ஷார்க் ஆங்கர் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த ஷார்க் ஆங்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஆக்சசரிஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மான்ஸ்டர் மேக்னெட் தான் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது ரெண்டு கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மான்ஸ்டர் மேக்னெட் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மான்ஸ்டர் மேக்னெட் உதவ கிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெத் ஆகக்கூடாது. சப்போஸ் நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசோர்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரா ஷார்க் கில் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிடும். இந்த டெரா ஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் நிறைய டெரா ஷார்க் கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கர்ஸ்ட் ஷிப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லெவல் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த 3 லெவலையும் உங்களுக்கு ஸ்பான் ஆகும். நீங்கள் அந்த கர்ஸ்ட் ஷிப்பை ஃபுல்லாக கில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3, 4 அந்த மாதிரி கோல்டு வரைக்கும் மொத்தமாக நம்மளுக்கு 30 தேவை கோல்டு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் டீத் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்க் டீத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லெவல் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஷார்க் அப்படியே ஸ்பான் ஆகும். அதை நீங்கள் கில் பண்ணாங்க உங்களுக்கு இந்த ஷார்க் டீத் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் விங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் விங்ஸ் ஸ்பான் ஆகிற டேஞ்சர் லெவல் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 இந்த 3 லெவலும் ஸ்பான் ஆக சான்ஸ் இருக்குது. மினிமம் 4, 5ல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு சான்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இது கில் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் யாமாவை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாமா வச்சு நீங்கள் கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ட்ராப் சான்ஸ். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மூவ் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்டுக்கு உங்களை ஸ்டன் பண்ணி விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் டெரா ஷார்க் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 1,50,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா நார்மல். இதே ஷார்க் ஆங்கரை வச்சுக்க டெரா ஷார்க் பார்த்தீங்கன்னா 1,95,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பி. இது வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சா நார்மல் டெரா ஷார்க்கா இல்லை ஷார்க் ஆங்கரை வச்சுக்க டெரா ஷார்க்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்க் ஆங்கரை வச்சுக்க டெரா ஷார்க் பார்த்தீங்கன்னா கடைசி நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கில் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கில் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு யார் வேணால் அடிக்கலாம். ஆனால் லாஸ்ட்டு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும் லாஸ்ட் ஹெச்பியில் இருக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மான்ஸ்டர் மேக்னெட் கிராஃப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷார்க் ஆங்கர் டெரா ஷார்க் ஸ்பான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தனியாக கில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைடில் இந்த மாதிரி பெரிய ராக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு கில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ராக்லாம் தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் யார் இந்த மான்ஸ்டர் மேக்னெட் கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க டெத் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சாகலாம். ஆனால் நீங்கள் செத்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஸ்பான் ஆகுது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் ஆங்கரோட மூவை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 முறை அடிச்சிங்கன்னா 5,573 போகுது. அதே சிங்கிள் ஆச்சுன்னா 2,700 டேமேஜ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா 6,000 டேமேஜ் கொடுக்குது. அதே செகண்ட் மூவ் பார்த்தீங்கன்னா 5,000 டேமேஜ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.